தெரியாத தொழிலில் நுழைவது புத்திசாலித்தனம் அல்லவே. ஒரு தொழிலுக்கு போகும்போது நம்ம ஒரு இடத்துல விழிப்பாக இருக்கணும். எப்படின்னா, எது தொழில் முடிய போகுதுங்கிறத பற்றிய ஒரு பிரஜை நமக்கு இருக்கணும் இம்மீடியட்டாக. இது முடிய போகுது அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவர்கிட்ட பேசினா என்ன சொல்லுவார், 20 வருஷத்துக்கு என்கிட்ட ஆர்டர் இருக்குது சார், இன்னும் 20 வருஷத்துக்கு என்கிட்ட ஆர்டர் இருக்குது சார் அப்படிம்பாரு. ஆனால் ஒரே நாள் காலம்பரை அவர் காணாமல் போயிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், கம்ப்யூட்டரைஸ்டு மிஷினரி வந்தது, எல்லாமே மாறிச்சு டோட்டலாக. அவர் எல்லாம் மெக்கானைசேஷன் முழுக்க பார்த்திங்கன்னா மேனுவலாக ஹேண்டில் பண்ணுற மிஷினரி பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் எல்லாமே கம்ப்யூட்டரில் வந்த காலகட்டத்தில் அப்படியே அவர் காணாமல் போயிட்டார். அவருடைய தொழிலுங்கிறது காணாமல் போயிடும். அப்போ ஒரு மனிதன் எந்த துறையில் இருந்தாலும், எந்த தொழில் தன்னுடைய நிறைவு காலத்தை நோக்கி போயிருக்குங்கிறத பற்றிய ஒரு பிரஜை இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த தொழிலில் நீடிக்க முடியும். இந்த கேசட் முடிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இதையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணலை. எங்ககிட்ட இருந்த அவ்வளோ கேசட்டையும் நாங்கள் போட்டு, எங்களுக்கு ரிட்டர்ன் வந்த அவ்வளோ கேசட்டையும் ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணோம். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இதுதான் ஜீவன், அவங்களுக்கு இதான் உலகமே. எனக்கு ஒரு கடிதம் இருக்குது, நாங்கள் உலகத்தை உங்கள் ஒளிநாடா மூலம் பார்க்கிறோம், எங்களுக்கு உலகத்தை திறந்து வைத்தீர்கள் அப்படின்னு. அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் அதை ஃப்ரீயாக கொடுத்தோம். அந்த கேசட் முடிய போகுதுன்ன உடனே அந்த கேசட்டை ஒரு பார்வையற்ற ஒரு பள்ளிக்கு கொடுத்து அந்த பிள்ளைங்க கேட்குற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அப்போ சிடி வருது அடுத்தது மார்க்கெட். உடனே சிடிக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணோம். இந்த சிடிஸ் எல்லாம் நாங்கள் அப்போ தான் சிடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல ராமாயணம், மகாபாரதம், என்னுடைய அதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான சிடி எங்களுக்கு விற்பனை ஆகிருக்கு. வேறு பல பேச்சுக்கள், எங்கே பேசுகிற பேச்சையும் நாங்கள் உடனே பதிவு பண்ணுவோம். பதிவு பண்ணி அவைகளை சிடி ஆக்கி மார்க்கெட் பண்ணோம். இப்போ சிடியும் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் பென்ட்ரைவ். நாங்கள் பென்ட்ரைவுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டோம். இந்த சிடியெல்லாம் முடிய போகுது அப்படின்ன உடனே டக்குன்னு பென்ட்ரைவ் ஸ்விட்ச் ஓவர் பண்ணியிருக்கோம். அது மொத்தமாக எப்படி சேவ் பண்ண முடியுமோ அப்படி. அதனால் ஒரு பேச்சாளனாக மட்டும் இருந்தால் நம்மளால் முடியாது. டிவிஎஸை பற்றி ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க. அதாவது அலைடாக தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. பஸ் விடுறது, பஸ்ஸுக்குன்னு டயர் வேணும், டயருக்கு ரீட்ரீனிங் வேணும், அப்புறம் வாகனம் வாங்குறதா இருந்தால் அதுக்கு ஃபினான்ஸ் வேணும். இப்படி தான் என்ன தொழில் இருக்கிறோமோ அந்த தொழிலுடைய அதிலேருந்தே அகலப்படுத்தி கொண்டே போவது. அது அப்படியே கால் உணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சது பேச்சு. அந்த பேச்சை ஏன் எழுதக்கூடாது, பேச்சை ஏன் பதிவு பண்ணக்கூடாது, அந்த பேச்சையே ஏன் நம்ம ஒரு சிடி கம்பெனி ஆகக்கூடாது, அதையும் நம்ம எழுதி அதை எழுதுனது ஏன் புத்தகமாக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாம் வெளியில் போய் மக்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு குறைவு. அப்போ நாம் ஏன் இது ஆன்லைன் கிளாஸஸாக இதை கண்டக்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு மினிமம் சார்ஜ் நான் சொல்லுவேனே ஒழிய பணம் இல்லாமல் பல பேருக்கு அதை நான் உதவி பண்ணியிருக்கேன். டக்குன்னு அப்படியே சரின்றோம், பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் அதில் நியாயமான ஒரு காரணம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு அவசியமான காரணம் இருக்குது அப்படின்னா அவைகளை விட்டு கொடுத்து நான் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன். சேரிட்டிங்கிறது தனியாக இருக்கணும், பிஸ்னஸ்ங்கிறது தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளியரான ஒரு பார்வை உண்டு. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு வித்தையவே அகலப்படுத்தினா போகாது. பாரதி கனவு கண்ட மாதிரி அதை எப்படி செல்வமாக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம். உங்கள் முன்னேற்றத்தின் மூல காரணம் அல்லது ரோல் மாடல் யார்? இது என்னோடய சாமர்த்தியம் நான் சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மாவுடைய சாமர்த்தியம். ஏன் எங்கள் அம்மாவை சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து வந்த பெண்மணி, அவங்க எழுத்தாளராக மாறினாங்க. எப்படி மாறினாங்கன்னா, எங்கள் அப்பா எழுத்தாளர் சுகி சுப்பிரமணியம் இந்த கதையை காப்பி பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா காப்பி பண்ணி கொடுத்தா எங்கள் அம்மாவுக்கு கதைக்கு 4 கொடுப்பார். எங்கள் அப்பா ஒரு கதையை காப்பி பண்ணி கொடுத்தா 4 அப்படிம்பார். எங்கள் அம்மா அதை காப்பி பண்ணி கொடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்கு யோசனை சொல்லுவாங்க, இந்த கதையை இப்படி பண்ணியிருக்கீங்களே, இப்படி பண்ணலாமே, இந்த கேரக்டரை கொண்டு விட்டீங்களே, இப்படி கொல்லக்கூடாது, இதுக்கு இப்படி பண்ணலாமே அப்படின்லாம் யோசனை சொல்லுவாங்க. எந்த ஆம்பளைக்குமே மனைவி யோசனை சொன்னால் பிடிக்காது. அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், இந்த மாதிரி வாயை மூடிட்டு பேசாமல் கேளு, உனக்கு இஷ்டமாக இருந்தால் எழுதி கொடு, இல்லாட்டி சும்மா இரு, வேணா நீயே கதை எழுத வேண்டியது தானே, வேணா நீ எழுது அப்படின்னாரு. சேலஞ்சை எடுத்து எங்கள் அம்மா எழுத ஆரம்பித்தா. எனக்கு என்ன எழுத வராதா, நான் எழுதுகிறேன் அப்படின்னு. நான் கர்ப்பத்தில் இருந்த காலத்தில் எங்கள் அம்மா 500 ரூபாய் பரிசு பெற்றாங்க. குமுதம் நடத்தின தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சிறுகதை போட்டிக்கு அந்த காலத்தில் 500 ரூபாய் பரிசு. நான் வயிற்றில் இருந்ததால் எங்கள் அம்மா வாங்க முடியல அந்த விருது. கவர்னர் கொடுத்தாரு,
வந்து வாங்க முடியல. சென்னையில், திருச்சியில் இருந்தாங்க அப்போ அவங்க எழுத்தாளர் ஆனாங்க. அவங்க என்ன பிஸ்னஸ்னால், அவங்களுடைய கற்பனை காருக்கு கடலை மிட்டாய் தான் பெட்ரோல். அவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு கடலை மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே எழுதணும். கடலை மிட்டாய் சாப்பிடுவாங்க, எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. எங்கள் அப்பா திட்டினார், நீ எழுதி சம்பாதிக்கிறத விட கடலை மிட்டாய் தின்னு செலவு ஜாஸ்தி ஆக்கிட்டு இருக்கிற வீட்டில் நீ என்ன கடலை மிட்டாய் இஷ்டத்துக்கு வாங்கி வைக்கிற அப்படின்னு திட்டினார். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து அதை சைடு பிஸ்னஸ் ஆகினாங்க. அதாவது வாங்கி கடலை மிட்டாய் வச்சுக்குவாங்க. இப்போ எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரவங்களாம் எங்கேயோ போய் கடலை மிட்டாய் அவங்க சொல்லுவாங்க, ஏண்டி வெளியே வாங்குறது என்கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லி அதில் வர்ற கமிஷன் மட்டுமே இவங்களுக்கு கடலை மிட்டாய். அந்த கடலை மிட்டாய் காசு விற்றுருவாள். அது கமிஷனுக்குன்னு ஒரு மிச்சம் இல்லை அந்த கடலை மிட்டாயில். அதை தான் கடலை மிட்டாய் தான் சாப்பிட்டுக்கலான்னு அவங்க கதை எழுதுறதுக்கு அவங்க ஒரு ஒரு விதமான என்ன சொல்கிறது, இதை எப்படி தொழிலாக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு காரியம் பண்ண. நல்ல வளமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், கார் வச்சுக்கணும், வீடு நல்ல பெரிய வீடு இருக்கணும். இது எல்லாமே அம்மாவுடைய ஆம்பிஷன். அப்பா பெருசாக அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட அப்படிம்பாரு. அம்மா அப்படி கிடையாது, வசதியாக இருக்கணும், காரில் தான் போய் இறங்கணும், பெரிய வீடு கட்டணும். இதெல்லாம் அம்மாவுடைய கற்பனைகள். ஸோ அது ஒரு காரணம். அவங்க அந்த மனசில் இருந்த என்னுடைய ரியல் மோட்டிவேட்டர் யாருன்னு கேட்டால் என்னுடைய மதர். சின்ன விஷயத்தில் கூட கடலை மிட்டாய் கூட அது ஒரு பிஸ்னஸ், அது ரொம்ப அழகாக. இதெல்லாம் அவங்க எனக்கு ஒரு முன்னுதாரணம்னு சொல்லலாம். ரூபாய் 1 1,00,000 வரையிலான உங்கள் பயணம் குறித்து சொல்ல முடியுமா? நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, ₹1 வந்து அபிராமி அந்தாதி ஒரு புத்தகம் போட்டு, நான் அப்போ கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும். நம்ம உட்காந்துக்குவோம், பக்கத்தில் அந்த புத்தகத்தை வச்சுக்குவோம். பேசி முடிச்சுட்டு அந்த புத்தகத்தை ₹1 ஜனங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த புத்தகத்தை கொடுக்கணும். கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கும், கௌரவ குறைவு மாதிரி தோணும். ஆனால் அப்படி இல்லை. அந்த காலத்தில் சொற்பொழிவாளர்கள் எல்லாருக்குமே அந்த பழக்கம் உண்டு, புஸ்தகம் வச்சு விற்கிறது. சில பேர் கமெண்ட் அடிப்பாங்க. முதல்ல மானவமானம் பார்த்தோம்னா நம்மளால் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது. நம்ம தர்மத்துக்கு விரோதமாக ஒன்றும் பண்ணலை, அக்கிரமமாக ஒன்றும் பண்ணலை. நான் கூட என் குழந்தைங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்வேன், ₹1 ஒரு சாராய வியாபாரமோ இல்லை மக்களுக்கு கெடுதலோ பண்ணி சம்பாதிச்சவன் பணமோ, மக்களுக்கு நல்லது மட்டுமே சொல்லி நான் சம்பாதிச்ச ₹1 ஒன்றும் இல்லைம்மா. இந்த ₹1 வந்து புனிதமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நல்லது சொல்லி, நல்லதை ஏற்படுத்தி, நல்லதை கொடுத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அந்த ஒவ்வொரு ரூபாயும் அப்படின்னு. அப்படி ₹1. அப்போல்லாம் பட்டிமண்டபத்துக்கு நம்ம போனோம்னா ₹25 கொடுப்பாங்க. பெரிய விஷயம் பேசுகிறதுக்கு, அதுவே பெரிய ஜாஸ்தி. முதல்ல அச்சரப்பாக்கம்னு ஒரு ஊரில் ஒரு 35 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, இல்லை அதோட கூட இருக்கும், முன்னாடி இருக்கும். ஒரு பட்டிமண்டபத்துக்கு நடுவராக என்னை கூப்பிட்டாங்க. அவங்க கடிதத்தில் என்ன எழுதியிருந்தாங்க, இந்த பட்டிமண்டபத்துக்கு தங்களுக்கு ₹100 சன்மானம் வழங்குவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அந்த கடிதத்தை மட்டும் ஒரு ₹20 படிச்சிருப்பேன். நிஜமாகவே இவங்க ஏதாவது தப்பாக எழுதிட்டாங்களா, என்ன பண்ணிட்டாங்க? ₹100 எல்லாம் ஒரு பேச்சுக்கு கொடுப்பாங்களா யாராவது இந்த உலகத்தில்? ₹100 தரேன்னு எழுதியிருக்கிறாங்களே இவங்க அப்படின்னு அந்த கடிதத்தை ஒரு ₹20 படிச்சிருப்பேன். அப்புறம் எனக்கு கூட ஒரு டவுட், நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தப்பாக ஆகிட்டோன்னு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு. திருக்குறள் முன்சாமி சொல்லுவார், அந்த காலத்தில் பஸ் ஏற்றி விடுறதுக்கு அமைப்பாளர் வருவாராம், ஓடி வருவாராம் பின்னாடி பேச்சாளருக்கு, கவரை அப்போ தான் கொடுப்பாராம். ஏன்னா முன்னாடி கொடுத்தா திறந்துக்கிருந்து பார்த்துருவாங்கிறதுக்காக. அவங்க புறப்பட்டதுக்கப்புறம் தான் அது சன்மான கவரையே கையில் கொடுப்பாங்களாம். இவருக்கு அதெல்லாம் அப்போ திறந்து பார்க்கவும் முடியாது. சரின்னு அந்த அமைப்பாளருக்கு டாட்டா காமிச்சிட்டு திறக்கலாங்கிற போது திரும்பி அந்த ஆள் ஜன்னல் வழியாக ஓடி, ஐயா தப்பாக வச்சுட்டேன், ஒரு ₹5 கூட இருக்குது, எடுங்க அப்படிம்பாரான். கவரில் ₹5 கூட இருக்குது அப்படிம்பாரான். அந்த மாதிரி ₹25 சன்மானம் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். அதனால் ₹100 சன்மானம் அப்படிங்கிறது எனக்கு வியப்பாக இருந்தது. அப்புறம் நான் போன உடனே கேட்டேன், என்னன்னு. இல்லை, போன தடவை நீங்கள் இங்கே வந்து பேசுனீங்க, எப்போ எங்கள் விழா நடத்தினாலும் கூட்டம் கலைஞ்சிரும், இந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். ஆனால் நீங்கள் பேசின போது 4 மணி நேரமாக அந்த கூட்டம் கலையாமல் அப்படியே உட்காந்துருந்தாங்க. இந்த வருஷம் உங்களை தான் கூப்பிடணும்னு நான் நன்கொடைக்கு போன போதே ஊரில் எல்லோரும் சொல்லிட்டாங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், போன வருஷம் நாங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டோம், அதனால் இந்த வருஷம் உங்களை நல்லா செஞ்சு மரியாதை பண்ணி அனுப்பணுங்கிறனால தான் ₹100 உங்களுக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னு. அப்படி 100 ஆச்சு. பிறகு நாங்கள் ₹1000 அப்படின்னு கேட்குறது வந்து இன்னும் சிரமமான காரியம். பேச்சுக்கு ₹1000 தமிழ்நாட்டில் கம்பன் விழாவில் போனாலே ₹25 தான் மணி ஆர்டர் அனுப்புவாங்க, உங்களுக்கு போக்குவரத்து செலவு உட்பட. பெரிய பெரிய விழாக்கள், கல்யாணங்களில் கொடுப்பாங்க. நான் கூட சொல்லுவேன், இதுக்கு காஸ்ட்லி அவமானம்னு பேர். என்ன காஸ்ட்லி அவமானம்னா, கூப்பிடுவாங்க, கேட்க மாட்டாங்க, பணம் கொடுப்பாங்க, ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளை வந்து பேச விட்டுட்டு பைத்தியம் மாதிரி தனியாக பேசிகிட்டு இருப்போம்.
அவங்க பாட்டுக்கு எல்லாம் ஏஞ்சி போயிட்டே இருப்பாங்க. ஆனாலும் கல்யாண வீட்டை பேசினா கண்டிப்பாக பணம் உண்டு, நம்ம கேட்குற தொகை கொடுப்பாங்க. அதனால் இந்த 1000 ரூபாங்கிறது எப்போ ரீச் பண்ணோம்னா திருமண வீடுகளில் பேசும்போது, ஏன்னா அவங்க வீட்டு மங்கள நிகழ்ச்சி கொடுக்கறத பற்றி உணவு இதில் ஒரு இது சொல்லணும். திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை ஒரு கல்யாணத்துக்கு வாசிக்க கூப்பிடுறாரு ஒருத்தர். அப்போது பக்கத்தில் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. தான் ரேட்டு என்னன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தயக்கம். அதனால் ஒரு பேப்பரில் எழுதி காமிக்கிறேன்ட்டு இப்படி பேப்பரில் எழுதி அவர்கிட்ட காமிச்சோன்னா அவர் பேப்பரை இப்படி பார்த்துட்டு இறங்க பார்த்துட்டு, சரி அட்வான்ஸாக கொடுக்குறேன், மற்றது நான் அப்புறமா தரேன் அப்படின்னு ஒரு பணத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் நான் எடுத்து பார்த்தா அட்வான்ஸ்னு சொன்னது இவர் எவ்வளோ முழு பணம் நினச்சிட்டு இருக்காரோ அந்த பணம் தான், அது அட்வான்ஸ்னு வச்சுட்டு போயிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னு அப்புறம் தான் காயத்தை எடுத்து பார்த்தா ஒரு சைஃபர் கூட போட்டிருந்தாராம் காயத்தில். அவர் அதை தர்றேன்னு ஒத்துக்கிட்டார். இதை சொல்லிவிட்டு திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளையுடைய வாழ்க்கை வரலாற்றில் என்ன சொல்கிறாரு, நம்ம வேல்யூ என்னன்னே எனக்கு தெரியாமல் போச்சு. நான் தப்பாக ஒரு சைஃபர் கூட போட்டேன், அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் தயாராக இருக்கிறான் அப்படின்னா என் வித்தைக்கு என்ன மரியாதை இருக்குது சமூகத்தில்ங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு. அது மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொகையை வந்து 5000 கொடுக்கணும், 10,000 கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் விமானத்தில் தான் வர முடியும், என்னால் இதில் வர முடியாது, காரில் தான் வர முடியும். அதாவது சுண்ணாம்பு லாரியில் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். சுண்ணாம்பு லாரியில் பயணம் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு குடிகாரன் தான் ஓட்டிகிட்டு வருவான். நமக்கு அவன் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன்கிட்ட பேச்சு கொடுத்தா வாசனை வரும், ஆனால் பேச்சு கொடுக்காட்டி அவன் தூங்கிட்டான்னா ஆபத்து. அதுக்காக பேசிக்கிட்டே அவன் கூட வந்து நாங்கள் எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கிக்குவோம் லாரியில். அப்படி கஷ்டப்பட்ட பயணத்துலேருந்து பிறகு நல்ல ரயிலில் போகிறது, ஏசி கோச்சு, பிறகு முதுமையும் ஒரு காரணம், வயசு கூட கூட சமூகத்தில் நமக்கு செல்வாக்கும் உண்டாகும். பிறகு தொலைக்காட்சியில் நான் வந்து பேச ஆரம்பித்த பிறகு புகழோடைய ரீச் கூடுது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி மீட்டர் கொஞ்சம் இருக்குத்தான் செய்யும். அப்போ சன்மானத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கேட்க முடியும் அப்படிங்கிறது. ஆனால் இன்னும் பேச்சில் ₹1,00,000 கேட்ட முடியாது. லட்சங்கிறதெல்லாம் பேச்சில் வந்து இந்தியாவுக்குள்ளே சாத்தியம் இல்லை. இன்னும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு ஒன்று அது வேறு ஏதாவது லாபகரமான டிக்கெட் போட்டு விற்கிறதா இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நான் என்னுடைய பணியை நான் இது பண்ணேன்னா, ஒரு சமய சொற்பொழிவாளராகவோ இலக்கிய சொற்பொழிவாளராகவோ மட்டுமே இருந்தால் நாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அடைய முடியாது. அப்போ நான் என்ன தெளிவாக முடிவு பண்ணேன், மாணவர்களுக்கு பேசுகிறது, கம்பெனிகளில் அந்த மேனேஜர்ஸ், தொழிலாளர்கள், இவர்களுக்கு மனிதவள துறையிலேருந்து பேச்சு பேசுகிறது. என்னுடைய கண்டென்ட்டை வந்து நான் நிறைய அகலப்படுத்தி ஆழப்படுத்திக்கிட்டே போகிறேன். வெறும் இலக்கியம் சார்ந்ததா சமயம் சார்ந்ததா மட்டுமே இந்த சொற்பொழிவு இல்லாமல் அது வந்து மனிதவளத்துறை, மேனேஜரியல் கேடர், அப்புறம் எமோஷனல் கோஷன்ட்டு, அவங்களுக்குள்ளே இருக்கிற மன அமைதிக்கான விஷயங்கள், ஒர்க் லைஃப் பேலன்ஸு, அப்புறம் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டு, அதில் அவங்க அடையிற கஷ்டங்கள்னு கண்டென்ட் வைஸ் என்னை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவை மக்களுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு அவேர்னஸ் எனக்குள்ளே உண்டு எப்போவுமே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய சப்ஜெக்டை நான் அகல ஆழப்படுத்தியதால் நிறைய புத்தகம் எழுத முடிஞ்சது, நிறைய சிடி கொண்டு வர முடிஞ்சது, நிறைய நேரம் நான் பயன்பட முடிஞ்சது. ஏன்னா காலையில் ஒரு கல்லூரியில் பேசுவேன், மாலையில் சமய சொற்பொழிவு வரும், ஒரு கம்பெனியில் பேசுவேன் வாய்ப்பு இருக்கும்போது, அங்கே இருக்கிற மேனேஜர்ஸுக்கு கிளாஸ் எடுப்பேன். அப்படி இந்த பேச்சுத்துறையினுடைய பல்விதமான பன்முகங்களையும் நான் என்னுடைய கையில் எடுத்துக்கிட்டதுனால ஓரளவு பணம் பார்க்கக்கூடிய வெற்றி. 1,00,000 நான் சொன்ன விகடன்லேயே எனக்கு வந்து புக்கு ராயல்ட்டியாகவே பே பண்ணாங்க ஒரு முறை. அதனால் 1லேருந்து 1,00,000 ட்ராவல் இப்படி பல வகையில் நடந்து, ஒரு தொழிலதிபர் மாதிரியோ இல்லை ஒரு தொழில் நிறுவனம் வைத்திருக்கிறவர் மாதிரியோ ஒரு கல்வி நிறுவனம் மாதிரியோ இல்லை. நாம் தனி நபர். ஒரு நிறுவனம் வந்து சுலபத்தில் லட்சத்தை நோக்கி போக முடியும், தனிநபர் போகணுன்னா திரைப்படத்துறையில் மட்டும்தான் போக முடியும், ஒரு பெருந்தொகை பார்ப்பது. ஆனால் இந்த துறையில் அது முடியாது. ஆனாலும் எந்த விதமான குறையும் இல்லாமல் ஒரு வெற்றியையும் ஒரு சௌகரியத்தையும் நம்ம பலவிதமான இதே வித்தையை பலவிதமான மெத்தடில் நாம் ப்ரெசென்ட் பண்ணி அவைகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று. நடுவில் உங்கள் எதிரிகள் கடுமையாக விமர்சித்தார்களே, அதை எப்படி எதிர்கொண்டீர்கள்? அதாவது ரொம்ப மெச்சூர்டாக யோசிக்க அப்போ தெரியாது நமக்கு. எந்த விமர்சனத்துலேயும் ஹார்ட் ஆகக்கூடிய நார்மல் ஹியூமன் பீயிங் தான் நம்ம. ஆரம்பத்தில் எந்த மறுப்புமே கிடையாது.
ஆனால் நம்ம பேசுகிற விஷயத்தை திரும்ப நாமளே கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டி உண்டாகுது. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அது என்னுடைய பேச்சை திரும்பி நான் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ அதில் பார்க்குறோம், ஒரு மனிதர் தன்னிடத்தில் இருப்பதைத்தான் இன்னொருவருக்கு வழங்க முடியும். என்கிட்ட நல்ல விஷயமா இருக்குது, நான் நல்ல விஷயமாக மேடையில் வழங்குறேன். ஒருத்தட்ட கெட்ட வார்த்தை தான் இருக்குது ஸ்டாக்கு, அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே என்ன நோக்கி அவர் கொடுப்பாரு. அவருக்கு பொறாமை தான் இருக்குது, ஆனால் அதை தானே என்ன நோக்கி அவர் கொடுப்பாரு. இவைகளை நான் ஏற்றுக்கொள்வதை தவிர ஒரு வழி இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இன்னும் கொஞ்சம் நாளான பிறகு என்னுடைய மனோநிலையவே நான் மாற்றிட்டேன். என்ன, அதை பொருட்படுத்துகிறதே இல்லை. அவர்களுடைய விமர்சனங்களை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை அளக்கிற அளவுகோல் அவங்க இல்லை, நம்மளை வாழ வைக்கிறதும் அவங்க இல்லை, எந்த வகையிலேயும் அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்குறவங்களும் இல்லை. அதனால் நாம் அவங்களுடைய கருத்துக்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு நான் பிறகு மாறும். அதன் மூலமாக தான் விமர்சனங்களை நம்ம ஓரளவு சந்திக்க முடியும்.